ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி vlog வந்து டியூஸ்டே மார்னிங்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க. நான் நைட்டே என்ன பண்ணேன்னா வந்துட்டு தண்டுக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டேன். கையோடு வந்து அரிசியுமே ஊற வச்சுட்டேன். ஸோ தட் நம்ம மார்னிங் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு கொஞ்சம் அவசரம் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் சீக்கிரம் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அரிசி வந்து கையோடு குக்கரில் வச்சு விட்டுட்டேங்க அடுப்பில். கூடயே வந்துட்டு தக்காளி ரசம் வச்சிடலாம் அப்படின்ட்டு புளி கொஞ்சமாக ஊற வச்சுட்டு 2 தக்காளி எடுத்துகிட்டு நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுட்டேங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது தக்காளி வந்துட்டு கையில் வந்துட்டு பிசைறதுக்கு ரொம்பவே ஈஸியாக ஸ்மூத்தாக இருக்கும். இன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து ரொம்பவே சிம்பிள் தாங்க. தண்டுக்கீரை பொரியல் ப்ளஸ் வந்து தக்காளி ரசம். இதோட வந்து நேற்று உருவி வச்ச தயிர் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதாங்க. பையன் வந்துட்டு லஞ்சுக்கு வந்துட்டு ரசம் சாதம் வேணாம் அப்படின்ட்டான். ஸோ அவனுக்கு வந்துட்டு வெரைட்டி ரைஸ் ஏதாவது கேட்டான். ஸோ அவனுக்கு அளவாக வந்துட்டு கொஞ்சமாக தக்காளி சாதம் மட்டும் செஞ்சாச்சுங்க. ஸோ அவனுக்கு லஞ்சுக்கு வந்துட்டு தக்காளி சாதமும் கீரை பொரியல் ஒரு எக் ஆம்லேட் மட்டும் போட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். நேற்று பிசைஞ்ச சப்பாத்தி மாவு மீதி இருந்துச்சு. அதுலேயே பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு எங்களுக்கு சப்பாத்தி பண்ணிட்டேங்க. வெஜ் கறியும் இருந்தது. வீட்லேயே உரைய ஊற்றி வச்ச ஃப்ரெஷ்ஷான தயிர் இருக்குது. இவ்வளோ தான் எங்கள் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச். பசங்க ஸ்கூல் கிளம்புனதுக்கப்புறம் கையோட பெட்டெல்லாம் ஓர்சல் பண்ணிடலான்னு பண்ணிகிட்ருக்கேன். பசங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் அப்பாடா ரெஸ்ட் எடுக்கலான்னு தோணும். ஆனால் வந்துட்டு வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குங்க. கையோட நம்ம சலுப்பு பார்க்காம ஒரு ½ அன் ஹவர் க்ளீன் பண்ணிட்டோன்னா அன்றைக்கி ஃபுல்லாக வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். அவன் அவசர அவசரமாக கிளம்பும்போது ட்ரெஸ்ஸு அது இல்லை எங்கெங்கே போட்டு போயிட்டான். ஸோ அதெல்லாம் வந்து ஓர்சல் பண்ணிகிட்ருக்கேங்க. ஈரட்டவல்லாம் எடுத்து இடத்துல போட்டுருவாங்க. காய வைக்க சொன்னாலும் பண்ண தெரியாது. செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். ஸோ வந்துட்டு நம்ம சொல்ல தான் மெதுவாக வந்துட்டு அவங்க வந்து அந்த ஹேபிட்டுக்கு வருவாங்க அப்படின்ட்டு நானே வந்துட்டு பின்னாடியே பண்ணிகிட்ருக்கேங்க. அவ்வளோதான். பையன் ஸ்கூல் போனதுக்கப்புறம் அவன் களைச்சி போட்ட திங்ஸ் எல்லாம் பின்னாடியே எல்லாம் ஓர்சல் பண்ணியாச்சுங்க. துணிங்க வந்துட்டு நிறையாவே சேர்ந்துருச்சு. இப்போல்லாம் எங்கள் ஏரியாவில் ஈவினிங் ஆனால் மழை பெஞ்சிருது. ஒரு 3 ஆனால் மழை பெஞ்சிருது. ஸோ ஏர்லி மார்னிங் மெஷினில் போட்டு காய வச்சு எடுத்து வச்சா தான் உண்டு. ஸோ வந்துட்டு துணிங்களை மெஷினில் போட்டுடலான்ட்டு போட்டுட்டேங்க. போட்டுட்டு நேற்று காய வச்ச துணிங்கெல்லாம் இருந்தது. அதையுமே கையோடு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரியே துணி மடிக்கிறது எனக்கு பிடிக்காத வேலை தான். ஆனால் அன்னன்னைக்கு மடித்து வச்சிட்டா நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.